அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அரபு மாதத்திலே இந்த 12 மாதங்களிலே 3வது மாதம் தான் ரபீல் அவ்வல் சொல்லக்கூடிய இந்த மாதம். முஹர்ரம், சஃபர், ரபீல் அவ்வல். இந்த ரபீல் அவ்வல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய நம்பிக்கை என்ன என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீல் அவ்வல் பிறந்தார்கள் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் பிறந்த அந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்துகிறோம், மகிழ்ச்சி அடைய வைக்கிறோம், அதனால் ரசூலுல்லாஹ்வை அதிகமா புகழுகிறோம் என்று கருத்தை சொல்கிறாங்க. முதலாவது, ரசூலுல்லாஹ் எந்த மாதத்தில் பிறந்தார்கள் என்று உறுதிப்படுத்தினால்தான் அதுக்கு பிறகு அது கண்ணியப்படுத்த இயலுமா, மகிமைப்படுத்த இயலுமா, அதுல மௌலிது ஓத இயலுமா என்பது முடிவெடுக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீல் அவ்வல் பிறந்தார்கள் என்பதற்கு ஆதாரபூர்வமான எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நிகழ்வு என்பது சமூகத்துக்கு மத்தியில அது பேசு பொருளாக இருக்கல. இப்ப உதாரணத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தவுடன் பேசினார்கள், பேசு பொருளாக இருந்தது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைக்கும் வரைக்கும் இவர் நபியா வருவார், இவர் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய வஹியை சுமந்து கொண்டு மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவார் என்று அந்த சமூகத்துக்கு தெரியல. அந்த சமூகத்துக்கு தெரியாத பொழுது இவருடைய இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர், எப்ப பிறந்தார் என்று அந்த மக்கள் பதிவிடுவார்களா? ஒருத்தரை பதிவிடுவதாக இருந்தால், வரலாற்றில் எழுதி வைப்பதாக இருந்தால் ஏதாவது பிரபல்யமான ஒன்று நடந்திருக்க வேண்டும். ஆனால் இவரை குறித்து சிறு பிராயத்தில எந்த ஒரு நிகழ்வும் நடக்கவில்லை. இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை தவிர எதுவுமே நடக்கல என்பதற்கு என்ன சான்று என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிற நேரத்தில திடீரென்று வானவர் கட்டி அணைத்து ஓதுவீராக என்று சொல்லுகிற பொழுது, எனக்கு ஓத தெரியாது சொல்லுகிற வாசகத்தை சொல்கிறார்கள். திடீரென்று சில வசனங்களை ஓத சொல்ல ரசூலுல்லாஹ் ஓத திடீரென்று அந்த மலக்கு சென்று விடுகிறார். வீட்டுக்கு போய் என்ன சொன்னார்கள்? என்னை போத்துங்க. அப்ப நடந்து தகவல் சொல்றாங்க, அல்லாஹ் என்ன கைவிட்டானோ தெரியாம ஆதங்கப்படுகிறார்கள். அப்ப ஹதீஜா அலி அவர்கள் உங்களை அல்லாஹ் ஒரு நாள் கைவிட மாட்டான், நீங்க எப்படிப்பட்ட சிறந்த மனிதர் தெரியுமா, இல்லாத ஆட்களுக்கான உதவி செய்றீங்க, விருந்தினர்களை கண்ணியப்படுத்துறீங்கன்னு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு, இது என்ன நடந்தது, இது என்ன நிகழ்வு என்பதை நம்ம போவோம், முன்னே வேதங்கள் கற்றறிந்த ஒருத்தர் போய் விசாரிப்போம், அவர்கிட்ட போய் நடந்த நிகழ்வு முழுக்க சொல்லும் போது அந்த நிகழ்வையை மையப்படுத்த அவர் என்ன முடிவெடுக்கிறான்னு கேட்டா, ஒரு ஜிப்ரீலா தான் இருப்பாரு, இவர் நபியா வார போறார் என்ற செய்திய இந்த தகவலையும் முன்னே வேதங்களை படித்து ஒப்பிட்டு தான் சொல்லுகிறார். அப்ப நபிக்கே நான் நபியா போறேன்னு செய்தி தெரியல, அவங்களோட மனைவிக்கு தெரியல, அது சமூகத்துக்கு தெரியல. அப்படி இருக்கும் போது ரசூலுல்லாஹ் பிறந்த நிகழ்வுல ஏதாவது நடந்திருந்தா சமூகம் தெரிஞ்சிருக்காமா இல்லையா? தெரியல. அப்ப எதுவும் நடக்கலன்னு அர்த்தம். அப்ப எனவே அவர் ரசூலுல்லாஹ் ரபீல் அவ்வல் மாதத்தில் பிறந்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரம் கிடையாது. அது என்னென்ன சொல்லுவாங்க வரலாற்று நூல்கள்ல, ரமலானில் பிறந்திருப்பாரு, அதுபோல் சஃபர்ல பிறந்திருப்பாரு, கீழ் இப்படி சொல்லப்படுது என்ற கருத்துக்களை என்ன செய்யறா முன்வைக்கிறார்கள். அப்ப இது நாங்க முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் பிறை 12 ரபீல் அவ்வல் 12 பிறந்தா சொல்றாங்க தானே, அதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது. அதுல நீங்க வரலாற்று நூலை படிச்சு பாத்தீங்கன்னா பிறை 10 பிறந்தாரு, பிறை 8 பிறந்தாரு, பிறை 9 பிறந்தாரு, இப்படி பலவிதமான கருத்துக்கள் சொல்லுவாங்க. அதுக்கும் எந்த ஒரு உறுதியான ஆதாரம் கிடையாது. ரசூலுல்லாஹ் பிறந்தார் என்பதற்கு தெளிவான ஆதாரம் சொல்வதாக இருந்தா, திங்கட்கிழமை பிறந்தது என்பது உறுதியான செய்தி. திங்கட்கிழமை எந்த மாதம் என்பது உறுதி கிடையாது, அந்த நாள் என்பது உறுதியான செய்தி. அதுக்கு என்ன ஆதாரம் அப்படி பாத்தீங்கன்னா, முஸ்லிம்ல வருகிற செய்தி, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அன் சௌமி யௌமில் இத்னைன், நீங்க திங்கட்கிழமை நோம்பு நோக்குறீங்களா, என்ன காரணம் அப்படி கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், யௌமுல் உலித்து ஃபீ, அந்த நாளில் தான் நான் பிறந்தேன், அந்த நாள் தான் எனக்கு வஹி அனுப்பப்பட்டது, அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கப்பட்டது என்ற செய்தி சொல்றாங்கடா. இந்த செய்தியை வச்சு நம்ம கற்றுக்கொள்கிறோம், ரசூலுல்லாஹ் திங்கட்கிழமை பிறந்தது உண்மை. எந்த மாதத்தில் பிறந்தார்கள், எந்த நாளில், 12 13 அதுக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை என்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆனா ரசூலுல்லாஹ் ரபீஉல் அவ்வல் மரணித்தார் என்பது உண்மை. அப்ப நீங்க உறுதிப்படுத்தப்படாத எந்த மாதம் என்று ஆதாரபூர்வம் இல்லாத நீங்க முடிவெடுத்து செய்றீங்களே, அந்த மாதம் உறுதியான மாதம் சொல்வதாக இருந்தா ரசூலுல்லாஹ் இறந்தார் என்பதற்கு உறுதி இருக்கிறது. அப்ப நீங்க இறந்தவர்களை கொண்டாடுறீங்களா? ரசூலுல்லாஹ் இறந்த தினத்தை கொண்டாடுகிறோம். அப்ப இறந்த தினத்தை கொண்டாடினா கேவலப்படுத்துறான், ரசூலுல்லாஹ் இழிவுபடுத்துறான், ரசூலுல்லாஹ் அசிங்கப்படுத்துறான். ரசூலுல்லாஹ் மரணம் என்று சந்தோஷமா இருக்கிறான். ரசூலுல்லாஹ் மரணம் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, அப்படிதான் இருக்கும். அப்ப எனவே இதில் நீங்கள் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்பது, இவங்க ரபீஉல் அவ்வல் தேர்வு செய்வதற்கான எந்த ஆதாரம் இல்லை என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும்.